மாங்காய் தொக்கு செய்ய 2 கிளிமூக்கு மாங்காய், பெங்களூரு மாங்காய்னு சொல்லுவாங்க, 2 எடுத்துக்கோங்க. தோல் சீவி நல்லா கேரட் சீவுறது நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் அடுப்பில் வச்சு வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா அது வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும், நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் கொஞ்சம் மாறினோம்னா அந்த கடுகு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு வந்து 1-2 வெடிக்கும், அது வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி, ஆறினோன்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன். பின்பு ஒரு வானலியை அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம், நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறையா கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கோங்க எண்ணெய். எண்ணெய் சூடுன முன்னாடி கடுகு சேர்த்து, கடுகு வெடித்தவுடன் பெருங்காயம் சேர்க்கவும், மிளகாய் ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் திருவி வச்சோம் அது கூட நல்லா சேர்த்து நல்லா சுற்றிக்கிட்டே இருங்க. சேர்த்து நல்லா வதக்கணும். வானலியில் ஒட்டிட்டு வரும், அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு தேவையான அளவு போடுங்க. போட்டு நல்லா கலக்கி வதக்குங்க. அப்புறம் மிளகாய் பொடி தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு போடுங்க. உப்பும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் கொஞ்சம் சேர்த்தி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி, பாதி அளவு வந்த பின்னாடி அந்த கடுகு சீரகம் கடுகு வெந்தயம் வறுத்து வச்சது அதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா சுருண்டு வதங்கி வரும்.